வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க வந்து உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடியை வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ட்ரேடிங் வியூ ஐடி எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக நம்மளுடைய ஃப்ரீ சர்வீஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாக லைஃப் டைம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஷேர் பண்ணாதீங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோவுடைய ஒன் ஆஃப் தி ஒரு கண்டினியூவேஷன். லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த இன்சைட் பார் வால்யூம் ஃபியூயல் அதை நான் சொல்லியிருப்பேன். இந்த இன்சைட் பார் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களுடைய இண்டிகேட்டரில் போய் இன்சைடு பார் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் கிடைக்கும். சரிங்களா? இன்சைட் பார் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு அதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சைட் பார் வரும்போது இந்த மாதிரியான ஆரோஸ் வரும். இது வந்து அலர்ட்டோட இருக்கும். சரிங்களா? நார்மலாக. ஸோ இந்த மாதிரி இன்சைட் பார் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மார்னிங் செஷனில். ஸோ அது மாதிரி வரும்போது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வால்யூம் ரிலேட்டடாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலே வந்து ஓரளவுக்கு மார்க்கெட்டில் வந்து செட்டில் ஆயிடலாம். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வால்யூமுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். அதுவும் இந்த சர்வீஸை வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்கணுங்கிறதுனால தான் நான் மெயினாக இதை ஃபோக்கஸ் பண்ணுறேன் வால்யூமை. ஏன்னா இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம பிரெயினை உள்ளே தூக்கி போட தேவையில்லை. ஸோ வால்யூமில் வந்து நமக்கு வாட் இஸ் ஹேப்பனிங், யார் டாமினன்ட் பண்ணுறா அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து இங்கே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த வால்யூம் பேஸை வந்து நான் கொஞ்சம் டச் பண்ணுறேன். இன்சைடர் கேண்டிலுக்கு மெயினாக இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே வந்து ஒன்று வந்துச்சு. மார்னிங் ஃபஸ்ட்டு கேண்டில்லையே வெரி ஃபஸ்ட்டு கேண்டில்லே வந்து அந்த ரெட் கலர் வால்யூம் அப்படிங்கிறது இருக்கும் நான் சொல்லியிருந்த மாதிரி. ஸோ ரெண்டாவது இன்சைட் பார்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான வால்யூம் இருக்கும். இந்த 2 வால்யூம் வந்து டீசென்ட். இப்போ இது டீசெண்டான வால்யூம் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து இது வந்து ஒரு வேலிட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொட்டென்ஷியல் நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இந்த வால்யூம் பேஸில் வந்து நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி வால்யூம் ஃபியூயல் வந்து ஃப்ரீயாக என்கிட்ட வாங்கினவங்க வந்து இந்த இன்சைட் பாரை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ரொம்ப பெரிய இதில் அதனால தான் நான் இந்த இன்சைட் பாரை வந்து நான் ஜஸ்ட் இன்சைட் பார்னேன். நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டம் சீக்வன்ஸ் வந்து என்ன நடந்துச்சு லாஸ்ட் 3 டேஸ் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லணும். ஸோ அதையும் நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் நிஃப்டி வைக்கிறேன், நிஃப்டி சார்ட் வைக்கிறேன். ஸோ நிஃப்டி சார்ட் வச்சேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த லைன் எல்லாம் நான் அழிச்சிடுறேன். நிஃப்டி சார்ட்டை வச்சேன் அப்படின்னா வந்து இது வந்து வெட்னஸ்டே பொறுத்த வரைக்கும் 24,450 அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓப்பனிங்கு. 24,450 அண்ட் தேர்ஸ்டே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 24,200 சம்திங். அண்டு ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே 24,100. ஓகேவா? ஸோ 100, 200, 450. 100, 200, வெட்னஸ்டே வந்து 450. வெட்னஸ்டேலேருந்து போடுறேன் 450. ஸோ 450 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதுதான் 450 கால் ஆப்ஷன். 450 கால் ஆப்ஷன். ஸோ சீக்வன்ஸுக்கு வந்ததுனால நான் இந்த வால்யூம் ஃபியூயலை டெலிட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இன்சைட் பாரையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து நம்ம கஸ்டம் சீக்வன்ஸ் போடுறேன். இது நம்மளுடைய கஸ்டம் சீக்வன்ஸு. ஆஸ் பர் நம்மளுடைய கஸ்டம் சீக்வன்ஸ் வந்து வெட்னஸ்டே அப்படிங்கிறது இதுதான். வெட்னஸ்டே வந்து இங்கே இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய வெட்னஸ்டே. வெட்னஸ்டே நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து வெரி ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து மேலேருந்து இப்படி கீழே வந்துட்டுருக்கு. எங்கே? 450 கால் ஆப்ஷனில். 450 கால் ஆப்ஷனில் இப்படி கீழே வருது அப்படின்னா 450 புட் ஆப்ஷன் அஃப்கோர்ஸ் மேலே தான் போகணும். ஸோ இங்கேயே நமக்கு வந்து தெரியும். வெரி ஃபஸ்ட்டு கேண்டில் முடிஞ்ச உடனே திருப்பி இங்கே கிராஸ் ஆகுது. தெரியுதா? ஸோ இந்த இடத்துலயே வந்து நம்ம வந்து நம்மளுடைய பை வந்து இனிஷியேட் பண்ணலாம். இங்கே நம்ம பை இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடம் தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஐ மீன் 50% ஆஃப் இந்த லைனுக்கும் நடுவில் இருக்கிற 50% அப்படின்னா இங்கே வரும் எக்ஸாக்டாக. ஸோ இங்கே வரும் எக்ஸாக்டாக 50% நம்மளோட ஸ்டாப் லாஸு. நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எவ்வளோ இருக்கோ அதை விட நம்மளுடைய டார்கெட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 10% ஸ்டாப் லாஸ் வருது. அப்போ நமக்கு வந்து 20% அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகே? ஸோ 1:2 அப்படிங்கிறது ஃபஸ்ட் டார்கெட் சொல்லியிருப்பேன். செகண்ட் டார்கெட் அப்படிங்கிறது 30% அப்படின்னு சொல்லியிருப்பேன்.
ஃபைனலா இது வந்து ரெட் டு ரெட் ட்ராவல் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஆஸ் பெர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இங்க வந்து ஒரு சாலிடான ஒரு 20% அப்படிங்கிற கெயின் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கும். இது வந்து வெட்னஸ்டே பொறுத்தவரைக்கும். திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன். இந்த மாரி கலர் கேண்டில் வந்து சேம் சைடு, ஹாலோ கேண்டில் வந்து ஆப்போசிட் சைடு. அப்ப நான் புட் ஆப்ஷன் வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த கலர் கேண்டில் எல்லாமே வந்து புட் ஆப்ஷன் சார்ட் அப்படின்னு அர்த்தம். இங்க அதே இடத்துல இன்னொரு சார்ட் போறது கால் ஆப்ஷன் சார்ட்டும் இதுலயே வரும். ஸோ அத தான் வந்து இது மீன் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 200 ஐ மீன் நிஃப்டி ஆப்ஷன்ல வந்து 24,200 நம்ம பார்க்கணும். கரெக்ட்டா? 200ல கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் Thursday. இதுதான் 200ல கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 200 கால் ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆகி சடனா இப்படி ஒரு பெரிய கேண்டில் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த கேண்டில்ல நம்ம சப்போஸ் நம்ம இங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா கூட, இங்க நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா கூட, ரெட் கிராஸ் ஓவர் இந்த இடத்துல நம்ம வந்து பை பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இது நம்மளுடைய லாஸ். ஓகே. ஸோ நம்மளோட லாஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8%. Thursday அப்படிங்கும்போது நமக்கு வந்து லாஸ் தான். 8% லாஸ்ல தான் இருக்கு. இப்போ Thursday வந்து இந்த மாரி சைட்வேஸ் மூவ் தான் வரும் அப்படின்னு நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஜிமேப்பை யூஸ் பண்ணா மட்டும் தான் இந்த சைட்வேஸ் மூவ வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நார்மலா வந்து இந்த சைட்வேஸ் மூவ் வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெறும் பிளாங்க் பிளெயின் சார்ட்ல வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்ட கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் இருந்தாலும் பரவால்ல. இந்த மாரி சைட்வேஸ் மூவ் வருது அப்படின்னாலும், நம்மளுடைய லாஸ் எவ்வளோ அப்படின்னு தான் பார்க்கணும். நம்மளுடைய லாஸ் 8%. ஓகே ஃபைன். நம்ம நேத்து 20% பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம 8% லாஸ் பண்றதுக்கு ரெடி. பரவால்ல அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல நம்ம லாஸ வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல ட்ரேடருக்கான ஒரு அறிகுறி. ஓகேவா? ஸோ லாஸ் அப்படின்னா அக்செப்ட் பண்ணணும். அடுத்தது ஃப்ரைடே வந்து 24,100 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் கரெக்ட்டா? ஸோ இதுதான் வந்து ஃப்ரைடே. ஃப்ரைடே இதான் ஃப்ரைடே. ஃப்ரைடே வந்து 24,100 அப்படிங்கும்போது, இதுதான் நமக்கு 24,100 கரெக்ட்டா? இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து இதோடைய மிட் பாயிண்ட். இதோடைய மிட் பாயிண்ட்டா இருந்திருக்கும். நம்மளுடைய டார்கெட் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் 8%. 8% அப்படின்னா, நமக்கு டார்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு 16% அப்படிங்கிறது வேணும். கரெக்ட்டா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய 16%. 16 அப்படின்னாலே நமக்கு இது வந்து 1:2 அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. ஸோ 16% ஈஸியா எடுத்திருக்கலாம். ஸோ இது வந்து ஃபைனலா நம்மளுடைய ஜாக்பாட்டுக்கு போயிருச்சு. ஸோ ஒரு ரெட்லருந்து இன்னொரு ரெட்டுக்கு டிராவல் ஆயிருச்சு. ஸோ ரெட் டூ ரெட் அப்படிங்கிற மாரி ஜாக்பாட் ரெட் போயிருச்சு. நீங்க வெறும் ஃபர்ஸ்ட் டார்கெட் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணியிருந்தா கூட, இந்த இந்த ஐ மீன் லாஸ்ட் வீக் பொறுத்தவரைக்கும், அங்க ஒரு 20%, ஒரு 8% மைனஸு, அப்புறம் ஒரு 16% ப்ராஃபிட். ஸோ இத டேலி பண்ணியிருந்தா கூட 28% டீசென்ட்டா எடுத்திருக்கலாம். ஓகேவா? அதே ஆப்ஷன் சார்ட்ல வந்து நான் காட்டுறேன். 3 மினிட்ஸ் அண்ட் 5 மினிட்ஸ் 2யுமே நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்க இந்த 2வது கேண்டில்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்சைட் பார் இங்க தெரியுதா? இன்சைட் பார் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். வால்யூம் ஃபியூயல் போட்டிருக்கேன். ஸோ இன்சைட் பார் அப்படிங்கும்போது நான் சொன்ன மாரி இதுக்கு ஹைக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. லோக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ அ பெர்ஃபெக்ட்டா இங்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுலயும் வந்து நெறையா அ டாக்டிக்ஸ் இருக்குது. ஸோ இனிஷியலா நீங்க ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணாம ஜஸ்ட் சொன்னத மட்டும் அந்த பார் ரிலேட்டடா மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட்ட வந்து நீங்க ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து என்னுடைய ரிக்வெஸ்ட்டு. ஸோ அதுக்கேத்த மாரி ஃபாலோ பண்ணுங்க. இதுவும் அதே மாரி பாருங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் வெரி செகண்ட் கேண்டில் வால்யூம் ஜாஸ்தி. ஸோ நான் வந்து இங்க ஒரு கோடு ஐ மீன் ஜஸ்ட் இந்த வால்யூம் பாருக்கு கீழ நான் வந்து இது போட்டுட்டேன் அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியா டிராவல் பண்ணுது. ஸோ செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூவும் வந்து நம்மளுடைய வால்யூம் ஃபியூயல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரீயா வச்சிருக்கேன். ஸோ யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரி ஓகே. அடுத்ததா வந்து இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடருக்கு நான் அப்டேட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அதையும் நான் சொல்லிடுறேன். ஃபாரெக்ஸ் ட்ரேடர் வந்து நான் வந்து ஃப்ரீ சர்வீஸ் அங்கேயும் வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் குடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எய்மாவே இருந்துச்சு. ஸோ நெறையா காரணங்களால் அத குடுக்க முடியல. அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா வந்து, ஃபாஸ்ட்டா வந்து காப்பி பண்றதுக்கு ஒரு டூல் வேணும் நமக்கு. இப்ப நான் இந்த ட்ரேட் இங்க என்ன ட்ரேட் பண்ணுதோ என்னுடைய ஃபாரெக்ஸ் அக்கவுண்ட்ல அத அப்படியே ஃபாஸ்ட்டா காப்பி பண்ணுச்சு அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியா போயிரும். ஸோ அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஃபாஸ்ட்ட வந்து ஸ்லோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு இதா இருக்காது. கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து
இப்போ இந்த ஃபாஸ்ட் டூல் ஆகிற வரைக்கும், இந்த ஃபாஸ்ட் டூல் அரேஞ்ச் ஆகிற வரைக்கும் நான் வந்து லைவ் ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன், செபி கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபாரெக்ஸில் வந்து லைவாக வந்து என்னுடைய MT4ல நடக்கிற ட்ரேடு, அது ஃபாஸ்ட் ட்ரேட் கிடையாது, ஓரளவுக்கு ஸ்லோ ட்ரேட், ஓகேவா? ஏன்னா ஃபாஸ்ட் ட்ரேடை வந்து காப்பி பண்ண முடியாது, மேனுவலாக பார்த்து காப்பி பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொரு பாட் மூலமாக என்னுடைய MT4 அக்கௌண்ட்டை வந்து லைவாக வந்து ஒரு 1 to 3 ஹார்ஸ், ஓகேவா, கரெக்டாக 1 to 3 ஹார்ஸ் நான் வந்து லைவாக வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்க, ஒன்றுமே பிரச்சனை ஆகாது. ஸோ அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பர் டே, ஓகேவா, அந்த இதை பொறுத்த வரைக்கும் பர் டே வந்து அது வந்து மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு மீறின ஒரு விஷயம், ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். மணி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்ல, அதோடைய ரிஸ்க் வந்து 10 to 20% ரிஸ்க் இருக்கும், ஓகேவா? அதோடைய ரிவார்டு வந்து 20 to 40%. நான் சொல்கிறது ரிஸ்க் இந்த சென்ஸ் என்னன்னா, இது வந்து ட்ரா டவுனாக இருக்கும், ஓகேவா? பட் 20 to 40% ரிவார்டு அப்படிங்கிறது வந்து அக்யூரேட்டாக அது சீக்கிரம் வந்துடும், ஓகேவா, நல்லாவே வந்துடும். ஸோ 20 to 40% அப்படிங்கிறது வந்து நல்ல ரிவார்டு வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் 10-20% அப்படிங்கிறது அந்த அக்கௌண்ட்டில் பண்ணும். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் 10 to 20% இதை வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சென்ட் அக்கௌண்ட்டு, ஃபாரெக்ஸில் வந்து சென்ட் அக்கௌண்ட் இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர் டேக்கு நீங்கள் 1 to 2% ரிஸ்கில் வந்து 2 to 4% அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுக்கலாம், சரியா? ஸோ இது வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடருக்கு வந்து நான் இதை வந்து லைவாக ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுவும் இந்த ஸ்ட்ரீமிங் நான் எப்போ பண்ணலாம் அப்படின்னா, வீக்லி ஒரு 2 டேஸ் நான் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன், ஓகேவா? வீக்லி ஒரு 2 டேஸ் நான் ஸ்ட்ரீம் பண்ணினேன் அப்படின்னா வந்து நீங்கள் அதை வந்து ஃப்ரீயாகவே யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னுடைய அப்கமிங் பிளானு. ஸோ பார்க்கலாம், இந்த வீடியோக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் டிசைட் பண்ணுறேன். ஏன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கீங்க. ஈக்விட்டி மற்ற விஷயங்களை வந்து என்னால் அப்படியே ஃபுல் ப்ரொஜெக்டாக வந்து இந்த மாதிரி காப்பி இதெல்லாம் கொடுக்கக்கூடாது ஆஸ் பர் செபி நார்ம்ஸ். ஸோ அதை ஞாபகம் வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் ரொம்ப ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மிராக்கிள் பார்ட். வாட் இஸ் தட் மிராக்கிள் பார்ட், என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் வந்து காட்டிடுறேன். ஆன் April 13 ஒரே ஒரு மெசேஜ் மட்டும்தான் போட்டிருந்தேன். அந்த மெசேஜ் என்ன அப்படின்னா வந்து கரெக்டாக நான் போட்ட டைம் வந்து 10:20, ஓகே. இந்த 10:20க்கு நிஃப்டி ஸ்பாட் 23,639 அபோவ், இது ஆக்சுவலி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 70, 23,670 அப்படிங்கிற லெவல் இருந்துச்சு. நான் அதை காட்டிடுறேன். ஸோ நிஃப்டி அபவ் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக புல்லிஷ் தான், நோ வார் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நோ வார், இந்த மீனிங் அது என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியும். வார் இல்லை அப்படின்னாலே வந்து அது வந்து சூப்பர் டூப்பர் புல்லிஷ் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு மீனிங். இதுக்கு கீழே மட்டும்தான் பியர் அப்படிங்கிற வாய்ப்பே இருக்குது, அது வரைக்கும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருந்தேன். புட் ஆப்ஷனில் வந்து அப்போ வந்து எக்ஸாக்டாக வந்து 47 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஆப்ஷன். ஸோ 52க்கு மேலே மட்டும்தான் வார் அப்படிங்கிறதே இருக்கும், அது வரைக்கும் வார் இருக்காது. ஸோ நம்ம எடுக்க போகிற ரிஸ்க் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. 47லேருந்து 52 அப்படிங்கிற ரிஸ்க் எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ அந்த ரிஸ்க்குக்கு மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ், நிஃப்டியில் வந்து 1000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரேலி இருந்தது. ஸோ இதுதான் வந்து April 13 நம்ம கொடுத்துருந்த ஒரு அப்டேட்டு. ஸோ April 13 என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம சைட்லேருந்து கொடுத்தது, கொடுத்த டைம் 10:30, ஓகேவா?